ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரெட்மி நோட் 14 சீரீஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ரெட்மி நோட் 14 சீரீஸ்ல வந்து நம்ம நோட் 14 ப்ரோ பிளஸ் இந்த 3 போனோட ரிவ்யூவும் நான் வந்து என் சேனல் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இந்த டைம் வந்து ரெட்மி நோட் 14 ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் பிரைஸ் டிராப் பண்ணியிருக்காங்க. அது போக கார்டு ஆஃபரும் இருக்கு. அவங்க பிரைஸ் டிராப் பண்ணதுனால வந்து கண்டிப்பா ஒரு வீடியோவா போடலாமே நம்ம சேனல்ன்ட்டு இந்த வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த போன்ல வந்து என்னென்ன இருக்கு ஸ்பெக் அப்படி எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெட்மி நோட் 14 5G இந்த போனை பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல வந்து ஏஐ ஃபீச்சர் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா ஏஐ ஃபீச்சரும் இந்த போன்ல வந்து வராது. நார்மலான ஏஐ எரேசர் சின்ன சின்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த போன்ல ரெட்மி நோட் 14 5G. இந்த போனோட வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 190 கிராம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்டும் பேக்கும் பிளாஸ்டிக்கால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இதோட போனோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 190 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வெயிட் வந்து கம்மி தான். 200 கிராம கம்பேர் பண்ணும்போது 200 கிராமுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து வெட் டச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ஃபீச்சரா. உங்களுக்கு தண்ணி டிஸ்பிளேல வந்து தண்ணி இருந்தாலும் உங்களுக்கு வந்து டச் வந்து ஈஸியாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பிரைட்டஸ்ட் அமுலேட் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. போன டைமோட இந்த டைம் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நோட் 13 சீரீஸ்ல வந்து 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர். இந்த டைம் வந்து 2100 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இன்டோர் அவுட்டோர்ல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ்ல வந்து பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே ஆப்ஷனும் இதுல இருக்குது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7025 அதான் யூஸ் பண்ணிருக்காங்க. 6nm அல்ட்ரா, அது MediaTek Dimensity அல்ட்ரா ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த போன்ல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல உங்களுக்கு Android 14 அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆகுது. அது உங்களுக்கு 2 வருஷத்துக்கான Android அப்டேட் கொடுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு 3 வருஷம் Android அப்டேட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். Android 14 வந்து பழைய வெர்ஷன், போன வருஷம் வந்த வெர்ஷனு. இப்போ Android 15 வந்துருச்சு. அதனால இந்த போன் வாங்குறவங்களுக்கு Android 16 வரைக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேரியன்ட்னு பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட், 6/128, 8/128, 8/256 மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு UFS 3.0 கொடுத்தது தான் நல்லா இருந்திருக்கும். 2.2 வந்து ஒரு டவுன் கிரேட் தான். மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டவுன் கிரேட் தான். உங்களுக்கு 7 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு மோட்டோலாம் வந்து 10-12 5G பேண்ட் கொடுக்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு 7 5G பேண்ட் வந்து மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அதனால 5G பேண்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா வந்து கேட்கறதுக்கு 300% வந்து நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டுக்கலாம். டால்மி சப்போர்ட் உண்டு உங்களுக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். 3.5mm ஜாக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வயர் ஹெட்ஃபோன் போட்டு சாங்ஸ் நல்லாவே கேட்டுக்கலாம். ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் 5.4 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ இருக்கு. USB வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 கொடுத்துருக்காங்க. USB டைப் சி 2.0 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5110 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸுக்கு வந்து டர்போ சார்ஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்து உள்ள ஃபோன் இருக்கும். நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாக் கலர் கேஸ் கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸுக்கு அடாப்டரு, டைப் A to டைப் சி கேபிள், சிம் எஜெக்டரு, குவிக் ஸ்டார்ட் கேடு எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. 19,000 லான்ச் பண்ண ஃபோன் இப்போ நீங்கள் 17,000 வாங்கிக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கலர். மொத்தம் எப்பவுமே இந்த பட்ஜெட்டுக்கு 2 கலர் தான் கொடுப்பாங்க. ஆனால் ரெட்மியை பொறுத்த வரைக்கும் 4 கலர், பிளாக்கு, ஒயிட்டு, பர்பிள், அதுக்கப்புறம் கிரீன், மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்க வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியான கேஸும் அவங்களே ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அல்ட்ராசோனிக் வந்து இப்போ எல்லா ஃபிளாக்ஷிப்லையும் பார்த்துருப்பீங்க. இந்த போன்ல வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக் வேணும்னா நீங்க ஃபிளாக்ஷிப் போனீங்கன்னா அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுல வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருந்தாலும் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் ஆப்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ப்ளூடூத் ஆப்னா என்னன்னா, நீங்க போன் வந்து புதுசா வாங்கி ஓப்பன் பண்ணும்போது தேவையில்லாத அன்வான்ட் ஆப்ஸ் நிறையவே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தேவையில்லாத. அதெல்லாம் நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல ப்ளூடூத் ஆப்ஸ் இருக்கும், அது அன்இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷனும் இதுல இருக்கு. அதனால நீங்க அதை பண்ணிக்கலாம். கடைசியா வந்து நம்ம கேமரா பார்த்துடலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க.
பிரைமரி 50, அல்ட்ரா வைடு 8, மேக்ரோ 2. பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் மூலியமா நீங்க வந்து 1080 13 எபிஎஸ் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 16 எபிஎஸ் கொடுத்துருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு 2K 4Kயும் கொடுக்கல, 1080p தான் கொடுத்துருக்காங்க. அதுலயும் கம்மியான 13 எபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா வீடியோகிராஃபிக்காண்டி ஒரு ஃபோன் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த போனை வாங்காதீங்க. நோட் 14 ப்ரோ பிளஸ் கூட வாங்க. நோட் 14 வந்து பிரேஸ் டிராப் ஆனதுனால தான் இந்த வீடியோவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல கூட நீங்க 1080 13 எபிஎஸ் தான் வீடியோ ஷூட் பண்ணுவீங்க. அதுலயும் உங்களுக்கு 16 எபிஎஸ் வராது. உங்களுக்கு கேமராவை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபிக்கு நல்லாவே இருக்கு இந்த போனு. வீடியோகிராஃபி வந்து சொதப்புது. அதனால இந்த போன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசஸர் மூலியமா எல்லா கேமும் ஈஸியா, நீங்க கேமிங்காண்டி ஒரு ஃபோன் பாக்குறீங்களா கண்டிப்பா வாங்கலாம். போட்டோகிராஃபிக்காண்டி பாக்குறீங்களா கூட இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். வீடியோகிராஃபிக்காண்டி பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வேற ஏதாவது ஃபோன் ஏதாவது கன்சிடர் பண்ணுங்க. IQ Z9s கூட நல்லா இருக்கும் இந்த ஃபோன் பட்ஜெட்ல. இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. அது போக கார்டு ஆஃபரும் உங்களுக்கு 1000 ரூபாய் இருக்கு. நீங்க 19,000 ரூபாய்க்கு வந்த போனை நீங்க இப்போ வந்து 17,000 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். கண்டிப்பா அந்த போனை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நம்ம கடையிலயும் அவைலபிள் தான், நம்ம தளபதி மொபைல்ஸ்ல. உங்களுக்கு ஆன்லைன்லயும் அவைலபிள் தான். இந்த போன் யாராவது நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ரெட்மி நோட் 14 5G இந்த போன்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த போன் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க தான் யூசர் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. இந்த போன் வந்து யூஸ் பண்றவங்க கண்டிப்பா கமெண்ட்ல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து இந்த போன்ல என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. யூஸ் பண்ணிட்டு இருந்து இந்த போன் வாங்குறவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் சொல்லுங்க. இந்த போன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு வந்து உங்களோட ரிவ்யூ வந்து கமெண்ட்ல கண்டிப்பா வந்து சொல்லுங்க. நான் பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ கூட வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ரெட்மி நோட் 14 எப்படி இருக்குன்ட்டு. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.